ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். 2020 மாதிரி கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இந்த 2021 எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற என்னோட ஒரு பெஸ்ட் விஷஸோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். 2021 ரியல் சொல்யூஷன். ஆக்சுவலாக எல்லாருமே நியூ இயருக்கு ரெசல்யூஷன் தான் எடுப்பாங்க. பட் ரியல் சொல்யூஷன் அப்படிங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஏன்னா எவ்ரி இயர் அந்த ஃபஸ்ட்டு டே ஆஃப் த நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லாருமே எடுப்போம், இது பண்ணணும் அது பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் ரியல் சொல்யூஷன் அப்படிங்கிறது யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக நம்மளால் எதை பண்ண முடியுமோ அதை செய்கிறதுக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் ரியல் சொல்யூஷன். ஸோ பேசிக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 3 விஷயந்தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். உண்மையிலே இது ரியல் சொல்யூஷன் தான், ரெசல்யூஷன் கிடையாது. ஓகே, என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், நாலேஜ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ இருக்கிற மாடர்ன் சுச்சுவேஷனில் நம்மளோட நாலேஜ் மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம அகாடமியோட டேக்லைன் கூட இதுதான். எந்த அளவுக்கு உங்கள் நாலேஜை நீங்கள் ஷார்ப்பன் அண்ட் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஓகே, ஸோ இந்த நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு புக்கை மட்டுமே நான் உங்களை ரீட் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லேர்னிங் மெத்தடாலஜி பிடிக்கும். சில பேருக்கு புக் ரீட் பண்ணுறது, சில பேர்த்துக்கு யாராவது டீச் பண்ணால் நல்லா அப்சர்வ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இன்னும் சில பேர்த்துக்கு விஷுவலைசேஷன், கொஞ்சம் க்ரியேட்டிவ் வீடியோஸ் பார்த்தா லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடாலஜி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபினான்ஷியலாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பிஸ்னஸ் நியூஸ் அண்டு ஃபினான்ஷியல் நியூஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி கூட அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நியூஸ் 2 நியூஸாவது பார்த்து உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். நான் உங்களை டெய்லி ஒரு 50 பக்கம் படிங்க இல்லை 100 பக்கம் படிங்கலாம் சொல்லலை. அட்லீஸ்ட் பெர் டே புதுசாக ஒரு 2 நியூஸ் உங்களுக்கு விருப்பமுள்ள ஒரு ஏரியாவில் தேடி படிங்க. டெஃபினட்டாக நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எந்த அளவுக்கு உங்கள் நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஓகே, தென் அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் சேவிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 2020 கொரோனா சுச்சுவேஷனில் பார்த்துருப்போம். மோஸ்ட்லி ஜாப் லாஸ், தென் சேல்ரி கட் ஆஃப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா பார்த்துருப்போம். ஸோ இதுலேருந்து எப்போவுமே ஒரு ஃபெயிலியர் இல்லை எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுலேருந்து என்ன லெசன் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு ப்ராப்ளமாக மட்டும் பார்க்காம. ஓகே, ஸோ இந்த கொரோனா சுச்சுவேஷன் இருந்து நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், எப்போவுமே எமர்ஜென்சி ஃபண்டு, லிக்விட் கேஷ் அப்படிங்கிறது கையில் இருக்கணும். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தனியாக வச்சுக்கோங்க, லிக்விட் கேஷ் அப்படிங்கிறது எப்போவுமே தனியாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லிக்விட் கேஷாக இருக்கிறது எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான். மோஸ்ட்லி நம்ம சேனலில் இருக்கிறவங்க காமர்ஸ் தெரிஞ்சவங்க தான். ஸோ எப்போவுமே இந்த பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடு ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டுன்னு பார்த்துருப்போம். கம்பெனியே லிக்விட் கேஷ் மெயின்டைன் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்லேயும் அதே தான். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அட் த சேம் டைம் உங்களோட ஒரு 3 month சேலரியாவது லிக்விட் கேஷாக கையில் எப்போவுமே உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருங்க. தென் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அமௌண்ட்டு தான் சேவ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. 5000 10,000 தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டு இருக்குது, பேசிவ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது தனி கான்செப்ட்டு. பட் அதில் நீங்கள் இப்போ மினிமம் ஒரு 100 ரூபீலேருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகே, பெட்டர் ஒரு பெர் மந்த்து நீங்கள் ஒரு 500 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட இந்த லாங் டேர்ம் அது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கும். ஸோ சின்ன அமௌண்ட்டில் இருந்தாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் பெர் மந்த் ஒரு 200 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சின்ன லெவலில் ஒரு ஆர்டியாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ சிங்கிள் ட்ராப் மேக் பிக் ஓஷன்
என்றைக்குமே மாறாத ஒரு விதி தான். அதே மாரி தான் நீங்க சேவ் பண்ற சின்ன சின்ன அமௌண்ட்டு டெஃபினட்டா ஃபியூச்சரில ஒரு எனார்மஸ் அமௌண்ட்டா குரோ ஆகி நிக்க தான் செய்யும். ஸோ இந்த இயர்ல இருந்தாவது சேவிங் ஹேபிட் அப்படிங்கிறத ஒரு சின்ன லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்புட்னா, அப்டேட் யுவர் செல்ஃப். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, ஓகே. அது சயின்ஸு, இல்ல காமர்ஸு, மேத்ஸு, வாட்டெவர் இட் மே பி. உங்க ஃபீல்டுல நீங்க எவ்வளோ அப்டேட்டடா இருக்க முடியுமோ, உங்கள அவ்வளோ அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபீல்டுல நிக்கணும், உங்கள நம்பி தான் நீங்க வேலை பார்க்குற இடம் இருக்கணும் அப்படின்னா, அப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பட் காலேஜ விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டுறோம். காலேஜே ஆக்சுவலா நம்ம படிக்கிற மெத்தடாலஜி தப்பு தான். ஏன்னா நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணுமே தவிர, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டிகிரி வாங்குறதுக்காக தான். பட் அது யூஸ்லெஸ். ஓகேவா? நான் அப்டேட் சொல்றது அப்படிங்கிறது, இப்ப நீங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில அக்கவுண்டிங் செக்ஷன்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, டாக்ஸ்ல என்னென்ன அப்டேஷன் வருது, ஃபினான்ஷியலா கவர்மெண்ட் என்னென்ன அப்டேஷன் கொண்டாந்துகிட்டு இருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் வருது, இந்த மாரியான விஷயங்கள கரண்ட்டா அப்டேட் பண்ணிட்டே வாங்க. அப்பனா தான் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஒரு பில்லரா இருக்க முடியும். ஓகே. அப்டேட் இல்லாம சொல்ற வேலைய மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, என்னைக்கு இருந்தாலும் கம்பெனிய விட்டு உங்கள வெளிய அனுப்புறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா அந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு அ என்ன சொல்றது, ஒரு ஃபர்னிச்சர் மாரி தான். ஓகே. தேவைனா இருக்கலாம், இல்ல அப்புட்னா இடத்த விட்டு காலி பண்ணிருவாங்க. ஓகேவா? எப்பவுமே உங்களோட செல்ஃப நீங்க அப்டேட்டடா வச்சுக்கோங்க. இன்னைக்கு அப்டேட்டடா வச்சுக்கணும் அப்படின்னா, இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க சர்ச் பண்ணா உங்களுக்கு கிடைக்க தான் செய்யுது. ஓகேவா? பட் ஒரே ஒரு விஷயம், அதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் பண்ணணும். ஓகேவா? மினிமம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் இந்த டிராவல் டைமு, கிடைக்கிற சின்ன ஒரு ஃப்ரீ டைம். ஓகே. ரொம்ப நான் சொல்லல. ஒரு 1/2 அன் ஹவர் உங்களால ஒதுக்க முடிஞ்சா கூட ஓகே தான். எவ்ரிடே நான் சொல்லல. நீங்க ரெகுலரா அத பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சுரும். உங்க ஃபீல்டுல இப்ப கரண்ட்டா என்னென்ன அப்டேட் வந்துகிட்டு இருக்கு, அடுத்தடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ, ஆல்வேஸ் அப்டேட்டடா இருங்க. ஓகே. இந்த நியூ இயருக்கு நான் சொல்ல வந்த ரியல் சொல்யூஷன் இதான். இத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்க லைஃப்ல டெஃபினட்டா ஒரு சக்சஸ் ஆகுறதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஒன்ஸ் அகைன் விஷ் யூ எ ஹேப்பி நியூ இயர். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க் யூ.